நிறைய பேர் சொல்கிறது என்னங்கன்னா, சிவன் நல்லா கும்பிடாதப்பா, அவர் கும்பிட்டா கஷ்டம் மட்டும்தான் தருவார், துன்பம் மட்டும்தான் தருவார்னு சொல்லுவாங்க. அப்படிலாம் இல்லைங்க. ஏன் கஷ்டம் தராதுனாக்கா, நம்ம செஞ்ச பாவம் தாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். நம்ம வாழ்க்கையில் எவ்வளோ தெரிஞ்சும் தெரியாமலே எவ்வளோ பாவம் பண்ணியிருப்போம். இவ்வளோ பாவத்தையும் பண்ணிவிட்டு, சாமி எனக்கு நல்லது மட்டும் தான் செய்யணும், நல்லது மட்டும்தான் நடக்கணும்னு சொன்னால் நல்லது நடந்துருமா? அதனால் முதல்ல சிவனை கும்பிட்டா சின்ன சின்ன கஷ்டம் மூலமாக நம்ம பாவத்தெல்லாம் போக்கி அப்புறம் நல்லதை மட்டும்தான் செய்வார். அதனால தான் சிவனுக்கு வினைகளை அறுப்பவர்னு பேர் இருக்கு. சரி, இப்போ டாபிக் உள்ள போகலாம். சிவபெருமானை ஏன் வழிபட வேண்டும்? நம்ம எவ்வளோ பிறவி எடுத்து தான் இந்த மனித பிறவின்றதை எடுத்துருக்கோம். அதில் எவ்வளோ கஷ்டம், துன்பம், இன்னல்கள்னு எவ்வளோ இருக்குது. ஒரு குழந்தைகிட்ட கேட்டாலும் அதுக்கு பசின்னு ஒரு கஷ்டம் இருக்கும். ஒரு சின்ன பையன்கிட்ட கேட்டால் அவனுக்கு ஒரு கஷ்டம் இருக்கும். ஒரு கல்யாணம் ஆனவர்கிட்ட கேட்டால் அவருக்கு ஒரு கஷ்டம் இல்லை, பல கஷ்டம் இருக்கும். ஒரு வயசானவர்கிட்ட கேட்டால் அவருக்கு ஒரு கஷ்டம் இருக்கும். இது போல் இவ்வளோ கஷ்டத்தையும் அனுபவித்து, சாமி எனக்கு இந்த ஜென்மமே போதும், எனக்கு அடுத்த ஜென்மன்றது வேணான்னு நினச்சிங்கன்னா நீங்கள் சிவபெருமானை வழிபடலாம்.